டைரக்டர் விக்னேஷ் ராஜ் இயக்கத்தில் தனுஷ், மமிதா பைஜு, கே.எஸ். ரவிக்குமார், கருணாஸ் மற்றும் சூரஜ் நடிப்பில் வெளியாயிருக்க படம் தான் கரை. இந்த படத்தோட விமர்சனத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மாலை முரசு பிரசன்ஸ். இது படம் எப்படி இருக்கு? நான் உங்க விஜய் டாமினிக். கரை இந்த படத்தோட ஒன்லைன் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த படத்துக்கான ஒரு எதிர்பார்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும். அண்மையில் தனுஷ் அவர்கள் நடித்த படம் அப்படிங்கிறது வசூல் ரீதியாக எப்படியாப்பட்ட பேர்கள் வாங்கினாலும் விமர்சன ரீதியாக கொஞ்சம் பின்தங்கிய வரவேற்பை தான் பெற்றுச்சு. உதாரணத்துக்கு கடைசியாக வந்து இட்லி கடை அப்படிங்கிற ஒரு படத்தை சொல்லலாம். ஆனால் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய டைரக்டர் விக்னேஷ் ராஜா போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படம் கொடுத்து இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்சார். அதாவது சொல்ல போனால் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் தமிழ் சினிமா ஒரு மாதிரி தொய்வல்ல இருந்தப்போ விக்னேஷ் ராஜாவோட போர் தொழில் அப்படிங்கிற ஒரு படம் வந்து தமிழ் சினிமாவை கொஞ்சம் மேலே எடுத்துகிட்டு போணுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு டைரக்டரும் நடிப்பு, அதாவது நீங்க என்ன நடிப்பு கொடுத்தாலும் பயங்கரமா நடிப்பேன் அப்படின்னு சொல்லி நடிப்பு அசுரனா இருக்கக்கூடிய தனுஷ் அவர்களும் காம்போல இணைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஓட்டு பிரிச்சு இறங்குறது தவிர வேற எந்த அளவு தெரியாது எனக்கு. என்ன பண்ண சொல்றேன் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கான டீசரு, அதுக்கப்புறம் ட்ரைலர்லாம் வருது. இது பார்க்குறப்போ ஆஹா ரொம்ப ப்ரூட்டலாக ஒரு படம் வருதுப்பா, அதுவும் போர் தொழிலோட விக்னேஷ் ராஜாவோட சிக்னேச்சரில் தனுஷோட நடிப்பில் பயங்கரமாக இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுதான் இதுக்கான ஒரு காரணம். அந்த எதிர்பார்ப்பு அந்த படம் பூர்த்தி பண்ணிச்சா அப்படிங்கிறத ஓவராலாக நம்ம பேசலாம்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரை என்கிற கரசாமி. இதில் கரசாமியாக இருக்கக்கூடிய தனுஷ் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருடுறதையே தொழிலாக வச்சிருக்காரு. வீடுகளில் ஓட்ட பிரித்து இறங்குறது, பூட்டை உடச்சி உள்ள திருடுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுஷ் அவர்கள் ஒரு யூனிக் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுறாரு. அதாவது ஆரம்ப காலகட்டங்கள் காவல்துறை சார்ந்த படங்கள்லேயே பார்த்துருப்போம், ஒரு திருட்டுக்கும் ஒரு சிக்னேச்சர் இருக்கும். அந்த சிக்னேச்சர் வச்சு இவன் தான் திருடன் கண்டுபிடிச்சு விடுவோம். அப்படியாப்பட்ட ஒரு சிக்னேச்சரை தனுஷ் வச்சிருக்காரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பெரிய பூட்டாக இருந்தாலும் வெடிமருந்தை வச்சு அது மூலமாக பூட்டை வந்து வெடி வச்சு உடைக்கிறது. ஸோ அது மூலமாக ஒரு சிக்னேச்சர் வச்சு ஒரு இடத்துல திருட போகிற தனுஷ் மாட்டிக்கிறார். மாட்டினதுக்கு அப்புறமா தான் சூரஜுக்கும் அவருக்குமான ஒரு ஃபேஸ் ஆஃபும் ஒரு வெஞ்சன்ஸும் உருவாகுது. இப்படியே சின்ன சின்ன திருட்டுகளை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தனுஷ் ஒரு கட்டத்தில் சூழ்நிலை காரணமாக வங்கிகளில் கொள்ளையடிக்க ஆரம்பிக்கிறார். அதாவது பேங்க்ல ராபரி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏன் பேங்க்ல ராபரி பண்ணுறாரு, அதுக்கான காரணம் என்ன, அப்படியாப்பட்ட தேவை என்ன வந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதே நேரம் இன்னைக்கு ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்கிறதுனால நம்ம எரிபொருள் தட்டுப்பாட்டில் இருக்கோம்ல, இதுவே 90s நடந்தப்போ அப்போ இருந்த மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே நேரம் இன்னைக்கு பேங்க் செக்டாரில் நம்ம லோன் வாங்கி லோன் திரும்ப கட்ட முடியாமல் கஷ்டப்படுறோம். லோன் அதாவது கலெக்ஷன் ஏஜென்ட்ஸ் வந்து எப்படிலாம் நம்மளை பேசுகிறாங்க, எவ்வளோ அசிங்கப்படுத்துறாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டே இருப்போம். அதுவே 90 காலகட்டங்களில் இருந்தால் அங்கே எப்படி இருந்திருக்கும், அப்போ எப்பேற்பட்ட மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க, எப்படியெல்லாம் ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு எமோஷன் கலந்த ஃபேமிலி ட்ராமா கலந்த ஒரு த்ரில்லர் படம் தான் இந்த கரை என்கிற கரசாமி. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் அப்படின்னு கூட சொல்லலாம். படம் ஆரம்பிக்கிறதுலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா தனுஷ் வந்து ஓகே போர் தொழில் டைரக்டர் தனுஷ் வந்து இட்லி கடைக்கு அப்புறமா ஒரு மாஸ் கமர்ஷியல் படம் பண்ணுறாரு, ஒரு பிஜிஎம் போட்டு ஸ்லோவாக நடந்து வருவார் அப்படி இப்படின்னு எதிர்பார்த்தா அதெல்லாம் கிடையாது. ரொம்ப 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 ஃப்ளாட்டான ஒரு இன்ட்ரோ, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன் அப்படின்னா அந்த படத்தோட அந்த சீன்லேருந்தே கதை எப்படியே ரன் ஆக ஆரம்பிக்குது. பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து ஒரு வீட்டுக்கு வந்து திருட போகிறாரு. அந்த ஃப்ரேமே பயங்கரமாக இருக்கும். ஒரு மழை பெய்கிற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு, மின்னல் வெட்டும். அதில் பார்த்தீங்கன்னா வாக்களிப்பீர் கை சின்னத்திற்குன்னு சொல்லி ஒரு காங்கிரஸோட செவர். அப்போ ஆக மொத்தம் தெரியும் அது வந்து ஒரு காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகியோட வீட்டுக்கு வந்து திருட போவார் தனுஷ். அங்கே நடக்கிற சீனாக இருக்கட்டும், அங்கே அவர் ஃபேஸ் பண்ணுற ஒரு துரோகமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமா அவருக்கு வாழ்க்கையே மாற்றுற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து படம் ஆரம்பத்திலே கதைகள் வந்து நகர ஆரம்பிக்குது. படத்துக்குள்ளே போக ஆரம்பிக்கிறோம். அதுக்கப்புறமா தனுஷ் வந்து ஒரு 16 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக் வராரு. அதுக்கப்புறமா திரும்ப சொந்த ஊருக்கு வராரு. அங்கே வந்ததுக்கப்புறமா தான் கிட்டத்தட்ட கத்தி படமும் கனா படமும் அதுக்கப்புறமா இட்லி கடை மூணுமே பார்த்த மாதிரியான ஒரு சீனா ஃபர்ஸ்ட் ஆஃப் அமையுது. சரி, கத்திக்கும் கனாவுக்கும் என்னடா நீ வந்து உள்ள சேர்க்குற அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தி படத்தில் என்ன அப்படின்னா விவசாயம் தண்ணி இல்லாமல் இருக்கும், தண்ணி இல்லாமல் இருக்கிறதுனால எல்லாம் இடம் விற்கிறது, அது மட்டும் இல்லாமல் எப்படி கார்பரேட்டுக்கிட்ட அவங்க மாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதில் கத்தியும் அது மாதிரியான ஒரு விஷயங்களும் இருக்குது. இன்னொரு பக்கம் கனா டிராக்டர் வாங்கிட்டு லோன் கட்ட முடியாமல் இருக்குல்ல, அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயுமே டிராக்டர் வாங்கி அதுக்கு லோன் கட்ட முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு கதைகள் தான் மிக முக்கியமான பிளாட்டாக இருக்குது. இதில் ரொம்ப பாராட்டக்கூடிய ஒரு நபராக யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே.எஸ். ரவிக்குமார் தனுஷ் அவர்களுக்கு அப்பாவாக நடிச்சிருக்காரு. ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் ஆஃப் நகர்ந்து போயிட்டே இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்வெல்ல ஒரு மிக முக்கியமான டிசிஷன் எடுக்கக்கூடிய இடத்துல தனுஷ் இருக்கா, டிசிஷன் எடுத்துடுறாரு. இதுக்கப்புறம் படம் எப்படிடா மாறப்போகுது அப்படின்னு நினச்சிருக்கப்போ தான் செகண்ட் ஆஃப் மூவ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் சொல்ல போனால் கொஞ்சம் ஸ்லோவாக தான் நமக்கு அப்படியே ட்ராவல் ஆகுது. என்னடா அது செகண்ட் ஆஃப் என்ன பண்ண போகிறாங்கன்னு. செகண்ட் ஆஃப் நமக்கு ரொம்ப பரபரப்பும் பதட்டமும் கொடுத்து ஜிவி பிரகாஷ் ஒரு மாதிரி எட்ஜ் ஆஃப் த சீட்டில் நம்மளை உட்கார வச்சுட்டே இருக்கார். இது மட்டும் இல்லாமல் தனுஷ் வந்து அவரோட நடிப்பும் பொறுமை கலந்த ஒரு வேகம் இருக்கும்ல, அந்த அதாவது விவேகம் சொல்லலாம், அந்த விவேகமான ஒரு நடிப்பு இருக்குது. அதே நேரம் கருணாஸோட அந்த பார்ட்டிஷியல் ஆக்டாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் நம்ம பிருத்திவிராஜ் பாண்டியராஜ் அவரோட பையன் அவரோட நடிப்பாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. மமிதா பைஜு நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு ரோலை சூப்பராக பண்ணி முடிச்சிருக்காங்க. ஆஸ் அ மெச்சூர்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லலாம். எங்கே போயிட்டு வரேன்? ஒரு வேலையாக போயிட்டு வரேன். இதெல்லாம் வந்து படம் நகர்ந்த விதங்கள், பார்க்குற விதங்கள், கிளைமேக்ஸில் இருந்த விஷயங்கள்லாம் பார்க்குறப்போ லிட்டரலி கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப நமக்கு அப்படியே இட்லி கடை ஃபீல் தான் வந்து இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆக மொத்தம் ஒரு கார்பரேட்டுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம், அந்த கார்பரேட்டுக்கு எதிராக அப்பட்டமாக எடுக்க முடியாமல்
சில விஷயங்களை உள்ளே வந்து வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து நான் சொன்னேன் அந்த எரிபொருள் தட்டுப்பாடு, இன்றைக்கி வந்து ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் பிரச்சனை நடக்குது. எரிபொருள் தட்டுப்பாடால் வந்து ஹோட்டல்ஸ் மூடுறாங்க, சிலிண்டர் விலை ஏறுது, பெட்ரோல் விலை ஏறுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்குறோம். அதுக்கு பல வழிகள் நம்ம கொண்டு வந்துடும். சொல்லப்போனால் சோலார்ஸ் யூஸ் பண்ணுறோம், நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஈவி யூஸ் பண்ணுறோம் இல்லையா. அதே மாதிரி சிஎன்ஜி வரதில்ல, ஈவியும் இன்னொரு பக்கம் சோலாரும் யூஸ் பண்ணிருக்கோம். பட் அதை இல்லாமல் 90களில் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு மாற்று வழியே இல்லை. ஒன்று பெட்ரோல் டீசல் போடணும், இல்லைன்னா வண்டிகள்லாம் அப்படி நிப்பாட்டி வச்சிருக்கணும் அப்படிங்கிற கதை ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கில் இருக்கக்கூடிய அந்த கலெக்டிவ் முறைகள். இன்றைக்கி ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸ் இருக்குது எல்லார் கையிலையுமே, எல்லார்ட்டையுமே சோஷியல் மீடியா இருக்குது. ஒரு தகாத வார்த்தைகளை திட்டி ரொம்ப ஒரு மாதிரி அத்துமீறினாங்க அப்படின்னா வீடியோ எடுத்து போட்டுரும். அதுக்கப்புறம் நீங்கள் நிறைய பேர் லா பேசுகிறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. ஆனால் 90கள் அப்படி கிடையாது. ஏதாவது இருந்தாலும் வீட்டுக்கு வர ஜப்தி பண்ணுற அப்படிங்கிற ஒரு முறை இருக்குல்ல, அப்படியே பேங்க்கோட ஒரு ப்ரூட்டலான கலெக்டிவ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காமிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லை பேங்க்னா என்ன, ப்ரைவேட் பேங்க்னா என்ன, எப்படி ஒருத்தவங்களை ஆசையை தூண்டணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நல்லா டீட்டெயிலாக காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஜெயராம் அவர்கள் அற்புதமாக நடிச்சிருக்காரு அந்த பேங்கோட ஒரு முக்கியமான அதிகாரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லலாம். இல்லை போனோமா இப்படியா படம் முடிஞ்சிருது. இந்த படத்தோட பாசிட்டிவ் நெகட்டிவ் பேசலாம் நினைக்கிறேன். முதல் பாசிட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இருக்கக்கூடிய கேஸ்ட் அண்ட் க்ரூ. அது மட்டும் இல்லாமல் இந்த படம் நகர்ந்து இந்த படம் வந்து நிறைய பேர்கிட்ட ட்ராவல் பண்ணாமல் ஒரு குறிப்பிட்ட நபர்கள்ட்டே ட்ராவல் பண்ணி அந்த குறிப்பிட்ட நபர்கள் எல்லாமே மிக முக்கியமான நபர்களாகவும் நடிப்புக்கு வந்து அசுரர்களாகவும் இருக்கிற இந்த படத்துக்கு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தனுஷ், இன்னொரு பக்கம் அமிதா பைஜு, ரெண்டு பேரில் யார் பெருசு அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பேர் சீன்ஸ் வர்றப்போ நடிச்சு காட்டுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கேஎஸ் ரவிக்குமார், இதில் அவரை பார்க்குறப்ப கேஎஸ் ரவிக்குமார் மாதிரியே தெரியாது, அப்படியேப்பட்ட ஒரு ரோல். அதே மாதிரி அவரோட சீக்வன்ஸ் வரப்போ ஒரு டைமே பார்த்தீங்கன்னா நம்ம படம் எங்கேயோ ட்ராவல் பண்ணி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம். சூரஜ் சொல்லவே தேவையில்ல, அண்மையில் அவர் நடிக்கக்கூடிய எல்லா ரோல்லையுமே தெரியும் தெரிக்க விட்டுட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெயராம், அது கூட பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ், இவங்க எல்லாருமே அவங்களோட கதாபாத்திரத்தை கொஞ்சம் டு தி கோர் நெயில் அப்படின்னு சொல்லலாம். கருணாஸ் எப்போதுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோலாக இருந்தால் எப்படி போகிறோம், ஒரு சூரரை போட்டில் ஒரு கொம்மனில் எப்படி வந்து ஒரு ஆஸ்தான ஒரு மாமனாக இருப்பாரோ அதே மாதிரி இந்த படத்துலையும் ஒரு மாமனாக இருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு மிக பக்கபலமாக இருந்திருக்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிவி பிரகாஷ். இந்த படத்தில் எட்ஜ் ஆஃப் தி சீட்டில் உட்கார வைக்கிறார். நிறைய இடங்களில் நமக்கு பதட்டங்கள் வர்றப்ப அந்த பதட்டத்தை இன்னும் கொஞ்சம் டென்ஷன் அதிகரிக்கிறாரு. ஒரு பக்கம் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு அப்படி சாஃப்ட் மியூசிக் போடுறாரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அப்பாக்கான ஒரு சோலோ மியூசிக் போடுறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா தனுஷ் வந்து கோவப்பட்டோ இல்லைனா அவர் விவேகமாக முடிவெடுக்கிறப்ப அங்கே ஒரு மாஸ் பிஜிஎம் போடுறாரு. அதே நேரம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸில் ஒரு எமோஷனல் பிஜிஎம் போட்டு முடிக்கிறாரு. ஒரு அசூரன் பேக் அப்படியே கையில் எடுத்து கொடுத்தாரு அப்படின்னு கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தோட டிஓபி சார் கூட டெக்னிக்கல் டீம் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்ஸ் நிறைய இடத்துல ஜம்ப் வந்து டக்குன்னு இல்லாத இந்த படம் பார்க்கறதுக்கு நம்ம கொஞ்சம் ஓகே அப்படின்னு சொல்லி ஸ்க்ரீனில் உட்கார வைக்குது. இவ்வளோ பாசிட்டிவ் பேசின நேரம் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தை பெட்டராக மேக் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த படத்துக்கான டியூரேஷன் இன்னும் கொஞ்சம் இந்த படத்தோட டியூரேஷனை கம்மி பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அதிகமாக போன மாதிரி இருந்தது. இல்லையா செகண்ட் ஹாஃபில் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸை கொஞ்சம் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வச்சு பிரேக் வச்சு எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக் அடித்த மாதிரியான ஒரு ஃபீலிங் இருந்தது. ஆக மொத்தம் படத்தோட லென்த் முதல் மைனஸ் சொல்லலாம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் பேசப்பட்ட பிளாட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்குல்ல, தனுஷ் வந்து ஒரு திருடர், அவர் பேங்கை கொள்ளையடிக்கிறாரு, அவர் ஏன் கொள்ளையடிக்கிறாரு, அதுக்கான சூழ்நிலை என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி அந்த கதைகளை சுற்றி வளைச்சி சொல்கிறதுக்கே செகண்ட் ஹாஃப் தேவைப்படுது. சரி இது இப்படியே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்கான விளைவு என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு மாதிரி போகுது. இது மட்டும் இல்லாமல் கிளைமேக்ஸில் லிட்ரலி சூரஜுக்கும் தனுஷுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடந்து அங்கே ஒரு முடிவு எடுப்பாங்க. அந்த முடிவு எடுக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா லிட்ரலி இட்லி கடையோட பிஜிஎம்மை மட்டும் போட்டு விட்டு அந்த விஷுவலை பார்த்தீங்கன்னா இட்லி கடை மாதிரியே தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்தது. அதே நேரம் விக்னேஷ் ராஜா ரைட்டிங்கில் ஒரு சில இடங்களை மிஸ் பண்ணாரோ அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இன்னொரு பக்கம் அவர் போர் தொழில் எடுத்தனாலே விக்னேஷ் ராஜா அப்படி தான் படம் எடுப்பாருங்கிறத நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அவருக்கு பல ஜேர்னர்ஸ் இருக்கும். ஆனால் இந்த ஜேர்னர் வந்து அண்மையில் வரக்கூடிய பல படங்களை ஃபீல் குட்னு பார்த்துட்டு இந்த ஒரு படத்தில் கிளைமேக்ஸில் ஃபீல் குட் வைக்கிறன்றப்ப கொஞ்சம் ஏதோ இடிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது. ரொம்ப துரிதமான திருட்டுகள், யாருமே வந்து கண்டுபிடிக்காத மாதிரி, யாருமே தொட முடியாத மாதிரிங்கிற ஒரு விஷயம். ஒரு போலீஸை தொட்டால் போலீஸ் எப்படி 16 வருஷம் சும்மா இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேஸ்லேயோ இல்லைனா ரிசர்ச்லேயோ கொஞ்சம் கம்மியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. அதர்வைஸ் தனுஷ் அண்ணாவோட ஒரு மாஸ் படம் அப்படின்னு சொல்ல போனால் கரை அப்படிங்கிற படத்தை சொல்லலாம். கரை என்கிற கரசாமி. பட் எவ்வளோ படங்கள் எடுத்தாலும் அசுரன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நம்ம சிவசாமி அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு வந்து ஈடே கிடையாது. இந்த படம் வந்து சிவசாமி ஈடு பண்ணுன்னு பார்த்தோம், ஈடு பண்ணலை. இருந்தாலும் கரசாமி நிறைய பேரோட மனசுகளில் உட்காருவார். உங்களுக்கு கரசாமி எப்படியாப்பட்ட இடத்துல போய் உட்காந்தாரு, கரை அப்படிங்கிற படம் உங்களுக்கு எப்படி இருந்தது, இதில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை ரசிச்சிங்க, நான் சொன்னதில் யாரெல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி உடன்படுறீங்க, யாரெல்லாம் இல்லை இது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிற கருத்துக்கள் இருக்கோ எல்லாம் வந்து கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாலை முரசு வைப்பை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.